சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதாவது அதிமுகவிலிருந்து எடப்பாடி நீக்கம், முக்கிய தலைவர்கள் எடுக்கும் முடிவு, குறிப்பாக அதிமுகவில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தில் கூக்குரல் எழுந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவில் ஏற்கனவே பலவிதமான உட்கட்சி பூசல் போயிட்டுருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். குறிப்பாக நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2021ஆம் ஆண்டு இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்பொழுது முதலமைச்சராக இருந்த அதாவது கட்சியில் அப்பொழுது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட்சியில் நடந்ததே வேறு விஷயங்கள். அதாவது கட்சிக்கு எதிராக நிறைய விதமான விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக டிடிவி தினகரன் பிரிந்து சென்று அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கினார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உட்பட ஒரு முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பிட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரன், வைத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கியதாக பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். குறிப்பாக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்தில் நம்முடைய சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்தான் அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கினார். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராகவே நடந்தது. ஏன்னா கழகத்துக்கு எதிராக இவங்க செயல்பட்டார்கள். அம்மா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுகவுடைய அலுவலகத்தையே உடைத்தார். அதனால் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து நீக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னு, அதாவது பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பானது வெளியாகிறது. எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன், டிடிவி இவர்கள் மூவரும் இணைந்து எடப்பாடியை அதிமுகவிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனைவரிடமும் ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. 2026 தேர்தலுக்குள் அதிமுகவை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸும் டிடிவி அப்புறமா செங்கோட்டையன் இவர்கள் மூவரும் நினைத்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான யுத்திகளை கையாள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எடப்பாடியிடமே கட்சி இருந்தால் நன்றாக இருக்குமா, இல்லை ஓபிஎஸ்ஸிடம் கட்சி போனால் நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.